ஓ முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் அனைவரும். நாம் இப்போது சண்முக கவசம் வரலாற்றை பற்றி பார்ப்போம். சண்முக கவசம் இயற்றியவர் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். சுருக்கமாக பாம்பன் சுவாமிகள் என்று எல்லோரும் அழைப்பார்கள். 1848 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற ஊரில் பிறந்தவர் இவர். வடமொழி தென்மொழி இரண்டிலும் புலமை பெற்று விளங்கினார். ஆறுமுகனை வழிபட்டு வந்த இவர் ஒரு தமிழ் துறவி ஆவார். திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் வகையில் சித்திர கவிதைகள் எழுதியுள்ளார். முருகனின் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல்கள் 6666 ஆகும். இவை 6 மண்டலங்களாக பிரித்து அதில் சண்முக கவசம் புகழ்பெற்று விளங்கியது. இவரது இயற்பெயர் அப்பாவு. இவர் சிறு வயதில் கந்தசஷ்டி கவசம் மீது மிகவும் நாட்டம் கொண்டு இந்த நூல் இவரை ஈர்த்ததால் இதுவே இவர் சண்முக கவசம் இயற்றுவதற்கு தூண்டுதலாக இருந்தது. 1894 ஆண்டு ராமநாதபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரபன்வலசை என்ற ஊரில் நிட்டையில் இறங்கினார். 35 நாட்கள் அருதவம் புரிந்த நிலையில் இவருக்கு முருகப்பெருமானே உபதேசம் நல்கினார். முருகனின் வழிகாட்டலின் பேரில் சென்னை வந்தார். அங்கிருந்து பல தலங்களுக்கு சமய பயணங்கள் மேற்கொண்டார். அப்போது பழகி வந்த திருவிக அவர்கள் அவர் நூலில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுவாமிகள் திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்த போது நாள்தோறும் மாலை வேளையில் கடற்கரை செல்வார். காலார முருகனை நினைத்து வணங்கி வருவார். 1924 ஆண்டு டிசம்பர் 27 அன்று சென்னை தம்புசெட்டி தெருவில் வீதியில் சென்று கொண்டிருந்த போது ஒரு குதிரை வண்டியின் வண்டி சக்கரம் இவர் கழுக்காலில் ஏறியது. இடது கால் மீது ஏறியதால் கால் எறும்பு முறிந்து பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த விபத்து நடந்தபோது சுவாமிக்கு சுமார் 73 வயதாகும். மருத்துவமனையில் குடம் அடையாது என்று கூறி கைவிட்டு விட்டனர். அங்கு இவர் எழுதிய சண்முக கவசத்தை தொடர்ந்து பாடி வந்தமையால் மயில் வாகனத்தில் வந்த முருகன் அவள் அருளால் கால் எலும்புகள் சேர்ந்ததால் அந்த நாள் மயூர சேவ விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. சென்னை மருத்துவமனையில் மன்றோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் திருவுருவப்படம் இப்பொழுது மாட்டப்பட்டு நோயாளிகள் இப்போது வழிபடுகின்றனர். 1922 ஆண்டு ஜூலை மாதம் 17 அன்று உயில் எழுதி மகா தேஜோ மண்டல சபை அமைப்பு நடைபெற முறையாக ஏற்படுத்தினார். மே 30, 1929 காலை 7:15 மணிக்கு சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பனில் சமாதி அடைந்தார். பின்னால் சுவாமிகள் சீடரால் திருவான்மையூரில் சமாதி அமைக்கப்பட்டது. சுவாமி எழுதிய சண்முக கவசம் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் முன்னிலைப்படுத்தி தமிழ் கடவுள் முருகன் என்று தரணியில் சொல்லும் அளவிற்கு எழுதியிருப்பார். தமிழ் என்றால் முருகன், முருகன் என்றால் தமிழ் என்று நமக்கு முருகனருளால் அருளிய சண்முக கவசமே எழுதிய பாம்பன் சுவாமிகள் பெரும் பாக்கியத்தை பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் இக்கவசத்தை பாராயணம் செய்து வழிபட்டால் அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். சுவாமிகள் அருளால். ஓ முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையகத்தில் உள்ள மக்கள் எல்லாம். முருகனின் மகன் ரவிமுருகன். ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி வள்ளலுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா 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 அரோகரா.